JavaScript உலகத்துல வந்து அதிகப்படியான டெக்னாலஜி மக்கள் பயன்படுத்துற டெக்னாலஜி தான் JavaScriptனு சொல்லுவாங்க. இந்த JavaScript பத்தினா வந்து ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியை ஒரு வெப் பேஜுக்கு தரது தான் JavaScriptங்க. ஒரு வெப் பேஜை தயாரிக்கிறதுக்கு HTML பயன்படுத்துவாங்க, கலரிங் தரதுக்கு CSS யூஸ் பண்ணுவாங்க, அது ஃபங்க்ஷனாலிட்டி ஆட் பண்ணா அதுதான் JavaScriptங்க. இதோட இன்னொரு பேர் கிளையன்ட் சைட் வேலிடேஷன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. அது கிளையன்ட் சைட் வேலிடேஷன் என்னன்னா உங்களோட gmail.com இருக்குங்க, அதில் யூசர் நேம் நான் கொடுத்துட்டேன், பாஸ்வேர்ட் நான் தரல, சப்மிட் பண்ண ப்ரெஸ் பண்ணும்போது அது வந்து லைக் டேட்டா பேஸ்க்கு போகாதுங்க, இல்லை சர்வருக்கு போகாதுங்க. அதாவது கிளையண்ட் சைட்லேயே நீ யூஸ் பண்ணுற ப்ரௌசர்லேயே வந்து நீ ஒழுங்கான டேட்டா கொடுத்தா தான் வேலை செய்வேன், அப்படின்னா வேலை செய்ய மாட்டேன்னு எழுதுகிற கோடிங் தான் வந்து JavaScriptனு சொல்லுவாங்க. இது டீட்டெயில் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோங்க. வெல்கம் டு சேனல். நான் உங்களோட அண்ணன் வெங்கட் ஃப்ரம் விக்கிடெக்கி அண்ட் KaaShiv InfoTech கம்பெனி. வெல்கம் டு KaaShiv InfoTech. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா JavaScript பத்தி தாங்க பார்க்க போறோம். சோ JavaScriptனா என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இது ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எதுக்காக இந்த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம HTML வெப் பேஜ்லாம் கிரியேட் பண்ணுவோம் பாத்தீங்களா, அந்த வெப் பேஜஸை ரொம்பவே இன்டராக்டிவா மாத்துறதுக்காக, அப்புறம் யூசர்ஸ் டேட்டா கொடுவோம் பாத்தீங்களா, அந்த டேட்டா கரெக்டா இருக்கலன்னு வேலிடேட் பண்றதுக்காக, அண்ட் டாம்னு ஒரு விஷயம் இருக்குங்க, அந்த விஷயத்தை மேனிபுலேட் பண்றதுக்காக தான் இந்த JavaScript வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து யாருப்பா இந்த JavaScript கண்டுபிடிச்சு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பிரெண்டன் நெக் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா நெட்ஸ்கேப்ல 1995 வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கிரிப்டை ஃபர்ஸ்ட் எழுத ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் எக்மா அப்படிங்கிற கம்பெனிக்கு மாறி லாஸ்டா மோசிலா வந்து அவங்களோட ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசரை அப்டேட் பண்றதுக்காக இந்த JavaScript யூஸ் பண்றாங்க. சோ அது என்ன எக்மா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, எக்மானா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா யூரோப்பியன் கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சரர்ஸ் அசோசியேஷன் ஸ்கிரிப்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ஒரு காமனான ஒர்க் ஆகக்கூடிய ஸ்கிரிப்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா எக்மா ஸ்கிரிப்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த எக்மா ஸ்கிரிப்ட் தான் JavaScript வெர்ஷன்ஸாவும் இருக்கு. சோ அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா வெர்ஷன்ஸ் ஆஃப் JavaScript. இந்த வெர்ஷன்ஸ் ஆஃப் JavaScriptல ஃபர்ஸ்ட் எந்த வருஷம் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 1997ல ECMAScript 1, அதாவது ES1 ன்னு சொல்லி நம்ம சொல்லுவாங்க. அந்த ES1ங்கிற ஸ்கிரிப்ட் வந்து பாத்தீங்கன்னா 1997ல ரிலீஸ் பண்ணாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 1998ல ECMAScript 2 அண்ட் அடுத்து ECMAScript 3, அதாவது ES3 அப்படிங்கிற வெர்ஷனை 1999ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதாவது அதுல ரெகுலர் எக்ஸ்பிரஷன், ஸ்ட்ரைக் கேட்ச் இந்த மாதிரியான ஒரு சில வேலிடேஷன் ப்ரொசீஜருக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் இந்த ES3 வெர்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு விட்டுருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 2009ல வந்து பாத்தீங்கன்னா ECMAScript 5, அதாவது ES5 அப்படிங்கிற வெர்ஷன் விட்டுருக்காங்க. அதுல நிறைய விஷயங்கள் சூப்பரா அப்டேட் பண்ணாங்க. என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ஸ்ட்ரிக் மோடு, ஜேசன் சப்போர்ட், ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ், அரே ஃபங்க்ஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயம் பாத்தீங்கன்னா அந்த 2009ல அப்டேட் ஆன இந்த ES5th வெர்ஷன்ல நமக்கு ரிலீஸ் பண்ணாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 6th வெர்ஷன், அதாவது ES6 அப்படின்னு நம்ம சொல்றோம். இது எப்படா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 2015ல தாங்க இதை விட்டாங்க. இதுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா JavaScript பாத்தீங்கன்னா ரொம்ப ஹியூஜா டெவலப் ஆக ஆரம்பிச்சது. சோ லாஸ்டா இந்த ES6ங்கிற வெர்ஷன் தான் பாத்தீங்கன்னா JavaScriptக்கு ஒரு திருப்பு முனைவே அமைஞ்சது. ஓகேங்களா? சோ இது மட்டும் இல்லாம பேசிக்கா இருக்க இந்த JavaScriptக்கு பேர் என்னன்னு சொல்றோம்னா வெனிலா JavaScript அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? சோ அடுத்து வந்து எப்பறம் அந்த JavaScript வேலை செய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நார்மலா ஒரு JavaScript நான் எழுதுறேன். ஓகேங்களா? எழுதுன அந்த ஸ்கிரிப்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா JavaScript அப்படின்னு ஒரு இன்ஜின் ப்ரௌசர்ல இருக்கும். அந்த ப்ரௌசருக்குள்ள போயிட்டு அதுக்குள்ள ஃபங்க்ஷன் ஆகிட்டு நெக்ஸ்ட் சிபியூக்கு வரும். எதுக்காக சிபியூக்கு வருது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா என்னோட டேட்டாஸ் எல்லாமே அங்கதாங்க ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகேவா? சோ அந்த டேட்டாஸ் எல்லாமே சிபியூக்கு வந்துட்டு அந்த டேட்டாஸோட கலெக்ட் பண்ணி ரெண்டுத்தையுமே சேர்ந்து மெர்ஜ் ஆகி வேலிடேஷன் என்ன ப்ராசஸ் JavaScript நம்ம பண்ண வச்சிருக்கோமோ அது எல்லாமே திருப்பி அந்த இன்ஜினுக்கு போய் அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அவுட்புட்டா ஷோ ஆகும். எந்த இடத்துல அவுட்புட்டா ஷோ ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட ப்ரௌசர்ல தாங்க அது ஷோ ஆகும். ஓகேங்களா? சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கோர்சஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு, இல்ல என்கொயரி ரிலேட்டடா ஏதாச்சும் பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த கான்டாக்ட் நம்பர்ஸ் நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் வி ஆல்சோ ஹேவிங் இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு, மெயில் லிஸ்ட் கொடுத்துருக்கோம், அண்ட் ஆல்சோ எங்களோட ஆஃபீஸ் அட்ரஸையும் பாத்தீங்கன்னா நாங்க ப்ரொவைட் பண்ணிருக்கோம். நீங்க ஆஃப்லைன்ல வந்து நேர்ல நீங்க பார்த்து ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா இருக்கலாம், இல்ல என்கொயரி வரலாம், நீங்க தாராளமா வரலாம். சோ நன்றி மக்களே. அடுத்து இது மாதிரி ஒரு சூப்பரான விதத்துல உங்களை நான் பாக்குறேன். தேங்க்யூ.